தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒய் பிரிவில் 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆயுதம் ஏந்திய ஒருவரும் பாதுகாப்பு அளிப்பாளர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்குள் மட்டும் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு அவர்களுடைய அந்த பாதுகாப்பு கருதி குறிப்பாக இந்த உளவு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு அதிகாரிகளை பாதுகாப்பு பிரிவுகளை ஒதுக்கீடு செய்வது வழக்கம். அந்த வகையில் YZ என்று 3 வகையான அந்த பாதுகாப்பு பிரிவுகளின் கீழ் அந்த பாதுகாப்பு என்பது முக்கிய பிரமுகர்களுக்கு அளிக்கப்படும். அந்த வகையில் அரசியலில் இறங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு தற்பொழுது ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இதில் 2 காவல் அதிகாரிகள், குறிப்பாக 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆயுதம் தாங்கிய ஒருவரும் பாதுகாப்பு அளிப்பார்கள். குறிப்பாக தமிழகத்திற்குள் அவர் எங்கு சென்றாலும் இந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். குறிப்பாக இந்த உளவுத்துறையின் அடிப்படையில் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகங்களுக்கு நாடு முழுவதும் இருந்து முக்கிய பிரமுகர்களுக்கு மாநில அளவில் எந்த மாதிரியான அவர்களுக்கு அந்த த்ரெட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருப்பதன் அடிப்படையில் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த பாதுகாப்பு என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் அங்கீகரிக்கும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தற்பொழுது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.